நல்ல வேலை என்னைய தோக்கடிச்சு உள்ள வரவிடாம விட்டான். நான் உள்ள போய் இருந்தேன். இங்க இருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாய வச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க என் பெற்றோர்களே, அலை கரும்பாறையை கலைப்பது வலிமையால் அல்ல, தன் விடா முயற்சி. வாழையடி வாழையாக வாழ்ந்து வரும் என அன்பார்ந்த தமிழ் மக்களே, எனது வீர தமிழ் நெஞ்சங்களே, உங்குளாய் வாசகர்களே, 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது தெரியாம தான் முதலமைச்சர் வேட்பாளரை போட்டிக்கிட்டீங்க. எப்படி இருந்தாலும் சொல்லுங்க. நீ அறிவாய் சாப்பிடா மரியாதையா கூட்டி போயிரு. குருநாதா நல்வாய்ப்பா தப்பிச்சு போயிட்டு எல்லாரும். ஒரு 5-6 பேரோட உள்ள வந்திருந்தேன். மொத்த பேரும் வெளியில தான் இருக்கணும். புடிங்க இருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. ஆமக்கறி திண்டாரா இல்லையா? என்னடா அவ்வளவு பெரிய பன்னாட்டு குற்றமாடாது? என்னென்ன சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்க ஆளு சும்மா இருக்காம எது சொன்னாலும் அங்க போய் சொல்லுங்க. பாப்பா நீங்க ஆமக்கறி சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தா அங்க போய் சொல்லணும். இப்ப இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா, ஆமா ஆமா. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன், இல்லைன்னு நான் எதுக்கு சொல்றேன்? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண நாம் பேசுவது வேடிக்கையா இருக்கிறது, வேடிக்கை காட்டினது தலைவனா தெரியுதான். ஒன்னும் பண்றதுக்கு இல்லை. நீ பெரிய பண்ண நீ எனக்கு ஒழுங்கா புள்ள பத்து வழக்கு துப்பு இல்ல பேச வந்துட்ட. ஊரே காரி துப்பு சொல்லிட்டாரியா முற்போக்கு சங்க தலைவர். ஊர் பேல காசை வசூல் பண்ணி தமிழ்நாட்டில் மோர் வித்துக்கிட்டு கலைஞர் கிடப்பாங்க. அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்றான். அவன் பக்கத்துல வாங்கி குடிக்கிற நாய் இது இங்க வந்து கட்டி குலைச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாய் அது யாருக்கிட்ட விளையாடுற நீ? உன்னை இன்னைக்கு கண்ட துண்டமா என்ன சின்ன பிள்ளை இதுக்கு போய் அருவா குழந்தைகிட்டு அப்படியே வெட்டி பிடிக்கும் சொல்ல வந்தையா. இது உங்க அண்ணன் மேல சத்தியம். பிடிக்க அருவான ஏன் போட்டேன்? என் பேத்தி சொல்லிச்சு போட்டேன். உன் பேத்தி ஒரு குவார்டர் கேக்குது வாங்கி கொடுப்பியா? ஏது பேத்தி சொல்லிச்சு போட்டேன். பேரன் சொன்னா போட்டேன். இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. 29 தேர்தலில் எவரோடும் கூட்டில்லாது மறுபடியும் தனித்து 40 தொகுதியிலே ஓப்பனா சொல்லவா, நீ ஒருத்தே கிடையாதுடா. அதெல்லாம் அவருக்கே தெரியும். ஒருத்தர் வேஸ்ட், இவன் ஜீரோ வேஸ்ட். நீ எதுக்கு இழந்த வாக்குகளை திரும்ப பெற்று பன்மடங்கு வாக்கை உயர்த்தி அடுத்து நாங்க தான் என்ற நிலைப்பாட்டை இந்த மண்ணிலை விதைக்கிறோம். உனக்கு இருக்கிற தகுதிக்கு நான் சொல்றேன், உனக்கு இருக்கிற தகுதிக்கு நீ முதலமைச்சரை தாண்டி ஆகலாம். முதலமைச்சரை தாண்ட முடியாம இருக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.